ஒரு ரத்த உறவுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவாத உறவு இருந்து என்ன பயன்? பணம்ன்றது ஒரு பேப்பருங்க. அது ஈர்க்கக்கூடிய சக்தி, மேக்னெட்டிங் பவர் உண்டு அதுக்கு. பணத்தால ஈர்க்கவும் முடியும், அதை துண்டிக்கவும் முடியும். உங்களுடைய ரத்த உறவுகள் உங்களுடைய இரக்கத்தையும் அன்பையும் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பத்தி கவலையே படாதீங்க. கொடுப்பவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அதை பெறுபவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஏன்னு கேட்டால் கடல் நீர் எப்போவுமே வற்றாது. அதே மாதிரி ஒரு குட்டை கடலாகவும் மாறாது. அட் த சேம் டைம் இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருவரை ஒருவர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அப்படி தான் ஒரு அமைப்பு நம்மளுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட நாம் மற்றவங்க நம்ம மேலே இரக்கத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுபோல தான் நாமளும் மற்றவங்க மேலே இரக்கத்தை காட்டி தான் ஆக வேண்டும். இங்கே பெறுறதும் வாங்கிறதும் கொடுக்கறதும் ஒரு சுழற்சி. நாம் யாரிடமாவது இருந்து ஒரு இரக்கத்தையும் நம்பிக்கையும் வெகுமதியையும் ஊதியத்தையும் கூலியையும் பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். அதே போல தான் நாம் பெற்றதை மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த சுழற்சி இருக்கிற வரைக்கும் இந்த மனித இனம் இயங்கிக் கொண்டே தாங்க இருக்கும். நாம் எப்போ இந்த ஒரு சுழற்சியை பிரேக் பண்ண நினைக்கிறோமோ அப்போது மனித இனத்தையே நம்ம பிரேக் பண்ணுறோன்னு அர்த்தம்.